ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம சீவல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் ரவை மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ரொம்பவே டேஸ்டியான சீவல் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை எடுத்துகிட்டு அதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் நிறையா போட்டுறாதீங்க. லைட்டாக சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துடாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரிக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். ஸோ லாக்டவுனில் வெளியே போய் வாங்க முடியாதனால நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் டு த நெக்ஸ்ட், பை பை ஃப்ரம் கிச்சன் குயின். பை.